இங்கே எப்போ நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸோனை விட்டு வெளியே வரமோ, ஸோ அப்போ தான் நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்வோம். ஸோ வாழ்க்கையிலே முன்னேற முடியும். ஹாய்ங்க, வெல்கம் டு எ டே இன் மை லைஃப். இது வந்து சண்டேக்குள்ள ரொட்டீன். காலையிலே ஒரு பார்சல் ஒன்று போய் போட்டுட்டு வந்துட்டு எங்கள் மச்சான் வந்து கிளம்பிட்டாரு. நானும் ஈவினிங் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா ஊருக்கு போய் படிக்கணும். எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப சென்னை வருவேன். ஏதாவது ஒரு ஜாப் வந்து கையில் இருக்கணும். அது இருந்துக்கிட்டே தான் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஒரு ஜாப் வந்து தேடணும். அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா படிக்க முடியும் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து. இதே தான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் சான்ஸே கிடையாது. அதுவும் ஐடிலலாம் பார்த்திங்கன்னா செம்ம ப்ரெஷர் இருக்குங்க. ப்ரெஷர் இருக்கனாலலாம் தலை வேறு எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும். அன்றைக்கெல்லாம் படிக்கவே முடியாது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஐடியில் இருந்துகிட்டே படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் எடுப்பேன். பட் நமக்கு அந்த மைண்ட் செட் வராது. ஏன்னா ஏற்கனவே ஆஃபீஸில் போட்டு தாக்குன்னு தாக்கியிருப்பானுவ. அந்த ப்ரெஷரில் வந்து நமக்கு எப்படி அந்த மூடு வந்து திரும்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனிவேஸ் பட் இருந்தாலும் நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா ஐடி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதுவும் நான் இருக்கிற ஃபீல்டு. ஸோ நீங்கள் படித்தா நல்லா படிங்க. நான் ஜாப் தேடிட்டே தான் படிக்க போகிறேன்.